தர்மபுரி மாவட்டம் கட்டானூர் வில்லேஜ். சரிங்க. அந்த ஊர்ல இருந்து வர்றேன். ஃபர்ஸ்ட் மாசம் போன டைம் கூட்டின்னு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் கூட்டிட்டு வந்தாங்க. நாங்களும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த சந்தனம்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் எடுத்துன்னு வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ அதை வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சுதான் மறந்துட்டேன். 15 நாள் கழிச்சு அந்த சந்தனத்தை எடுத்து நாங்கள் நெத்தியில் வச்சுட்டு நாங்கள் பயணிக்கிறோங்க. அன்னைக்கு மதியம் குளிச்சுட்டு நெத்தியில் வச்சுட்டு போறோங்க. வெளியில போறேன். எனக்கு மனசுல ஒரு ஆழமான ஒரு விஷயம் பதியுது. இன்னைக்கு நம்ம நாளைக்கு வந்து நம்ம கார்டு எடுத்துருவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அடுத்த நாள் போயிட்டு நான் காருக்கு நாங்கள் சும்மா போய் பார்த்துட்டு கொட்டேஷன் மட்டும் வாங்கிட்டு வரலாம் தான் நாங்கள் நினைச்சோம். என்னை கார் எடுக்கிற அளவுக்கு வசதி இல்லை. நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஆனால் என்னை அந்த கார் எடுத்து நான் இங்கே வரணும் அப்படின்னு இந்த அம்மா அருள் புரிஞ்சா. நான் ஃபர்ஸ்ட் மாதம் வந்தப்ப நான் எதையுமே வேண்டிக்கல. எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிலாம் வேணல. அம்மா என்னைக்குமே உன்னோட ஆசீர்வாதமும் உன்னுடைய அருளும் எனக்கு இருந்தா போதும் மட்டும்தான் நான் வேணேன். வேற எதுவுமே நான் வேணல. அந்த அம்மாலே எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான் அது. இந்த மாசம் வர்றப்ப அன்னதானத்தோட அரிசி வாங்கிக்கின்னு நான் வந்தேன். அன்னதானத்துக்கு அரிசி வாங்கிட்டு நான் வந்திருக்கிறேன். ஸோ எனக்கு இன்னொரு உதவி என்னன்னா, அந்த கோயில்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த அந்த காருக்கு அம்மா எனக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு மாலை கொடுத்தீங்கன்னா காலையில வாங்கிக்கலாம். அம்மா காலில் இருக்கிற ஒரு மாலை கொடுத்தீங்கன்னா போதும், என் கார்ல கட்டி நான் பயணிச்சு போவேன். கண்டிப்பா வந்திருக்கிறேன். போன டைம் நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் வந்தவங்க. இன்னைக்கு எங்க மாமியார் எங்க மூத்தாரு மொத்த எல்லா குடும்பத்தையும் சேர்த்து மொத்தமா கூட்டின்னு வந்திருக்கிறேன். அதனால அம்மாவோட அருளும் ஆசீர்வாதம் பெறதுக்காக எல்லா மக்களும் வாங்க. அம்மாவோட ஆசீர்வாதம் பெற்றுட்டு போங்க. அம்மா அன்னைக்கும் கொடுக்க நல்லா இருக்கிறா. தேங்க்யூ.